முடியாது. நீங்க பார்ப்பனர்கள் பிராமணர்கள் தமிழ் பார்ப்பனர்கள் கன்னட தெலுங்கு பார்ப்பனர்கள் வேற அப்படின்னு பகுத்து பாக்குறீங்களா? இல்ல, தமிழ் பிராமணர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ் பிராமணர்களினுடைய இதை நம்ம மறுக்க முடியாது. அப்ப அந்த இதுல நாம தமிழ் பிராமணர்களை ஏற்கிறோம். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பு? இல்ல அப்படி இல்ல. அதாவது ஆரியர் வெர்சஸ் தமிழர் அப்படிங்கிற போராட்டம் தான் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நடந்திருக்கு. அதாவது தமிழருங்கிற ஒரு இனம் தான் இன்னைக்கு பல்வேறு இனங்களா வேறு ஒரு மொழியா மருவி இருக்கு. அது காரணம் ஆரிய உலகம் முழுவதும் இருக்குது. கருத்தியலா அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு நாடாருக்கும் தேவரும் ஒரே இனம், ஆனா அவங்க சாதியா நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இது வேற தேசிய இனம். பார்ப்பனருங்கிறது வேற தேசிய இனம், தமிழருங்கிறது வேற தேசிய இனம். இது இரண்டு வேறுபாட்டும் வேற, தமிழருக்குள்ள இருக்கிற வேறுபாடு வேறங்கிறது அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க பார்ப்பனர்களும் தமிழ் தேசிய இனத்தில் ஒண்ணுன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இங்க ஆரியர் திராவிடருங்கிறது நீங்க பிரிச்சு 3000 ஆண்டுகளா அவங்க இங்க இருக்கிறான், தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறான். நம்ம யாரையும் எதிர்க்கல, எல்லா மொழிகளின் தேசிய இன மக்களையும் உறவாக ஏற்கிறோம். அதான் நம்ம தத்துவம், நம்ம அப்ப ஏற்க முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான் இருக்க தமிழரா? உருது பேசுற முஸ்லீம் என் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க. உருது பேசுற முஸ்லீமாவே தான் ஏற்கிறோம். அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது. நீங்க